சில ஆட்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட பைபிள் எடுக்கிறது இல்லை. சிலருக்குலாம் பைபிளுங்கிறது எப்படி தெரியுமா, இந்த பேக்கெட்டில் ஒரு பேனா வச்சிருப்பாம்ல, அந்த மாதிரி எழுதுறானோ இல்லையோ பேனா எடுத்து சொல்லிடுவான். அந்த மாதிரி கையில் ஒரு பைபிளோட வரது சர்ச்சுக்கு, அது கம்பீரமாக அந்த உட்காந்துருக்கிறது, அப்புறம் முன்னாடி வைக்கிறது, அப்புறம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறது, போன உடனே அதை தூக்கி எங்கேயாவது போட்டுறது. திடீர்னு பாஸ்டர் வந்துட்டு சர்ச்சுக்கு வீட்டிலேருந்து வந்து ஏதாவது வீட்டு ஹவுஸ் விசிட்டிங் வந்துட்டு எங்க பைபிள் எடுங்க, ஒரு சங்கீதம் வாசிக்கலாம்னா குடும்பமே பைபிள் தேடுது. பைபிள் எங்க, பைபிள் எங்க, பைபிள் எங்க, எங்க பைபிள்? டெய்லி படிச்சா தானே இருக்கும். அப்புறம் ஓடி போய் ஒரு பைபிள் எடுத்துட்டு வருவாங்க. அந்த பைபிள் அவங்க கொடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன் பாருங்க, செம கோவமா வரும். இந்த மேலே இருக்கிற தூசி இப்படி தொடச்சு கொடுப்பாங்க. அப்பனா அந்த பைபிள் என்ன இருக்குது, அது வரைக்கும் எடுக்கவே இல்லை அவனுங்க. ஆனா சர்ச்சில் ஜோம் பண்ணும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது குடும்பத்தோடு கூட நாங்கள் ஒரு வயலும் போக மாட்டான். பைபிளும் வாசிக்க மாட்டீங்க, ஜபமும் பண்ண மாட்டீங்க, ஊழியமும் பண்ண மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் வந்துட்டு போயிட்டா பரலோகத்துக்கு போயிடலான்னா எவன் சொன்னான்? ஒரு பையன் பாஸ் ஆகிறதுக்கு 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போறான், 2 மணி நேரம் டியூஷன் படிக்கிறான், 10க்கு நைட்டு 10 மணி வரைக்கும் படிக்கிறான், காலையில் எழுந்து படிக்கிறான். அவனே 80 மார்க்கு 90 தான் எடுக்கிறான். நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு பரலோகத்துக்கு போயிடும்ன்ற நம்பிக்கை இருந்தால் எப்படி?